Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆர்டி அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பேரண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அட்ரஸ் கரெக்டா எங்களுக்கு மேப்பிங் ஆக மாட்டேங்குது. அந்த மேப்பிங் சரியா எங்களால கிளிக் பண்ண முடியல. ஸ்கூல் லிஸ்ட் ஷோ ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சில பேரண்ட்டும் சரி, சில அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய நபர்களும் நம்ம கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வருஷம் இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது. அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கலாம். நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அந்த அட்ரஸ்ங்கிற இடத்த மட்டும் கொஞ்சம் நீங்க கரெக்டா பாப்புலரான லொகேஷன் நீங்க செலக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல அந்த ஸ்கூல் லிஸ்ட் ஷோ ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது சரியா ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இதுக்காகவே தனியா ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்கூல் லிஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணிக்கலாம். சோ இதை பத்தி நம்ம டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இது ரொம்ப சிம்பிளா நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க எந்த ஸ்கூலுக்கு முதல்ல அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஸ்கூலோடைய லிஸ்ட்டை நீங்க எடுத்து வச்சுக்கணும். வியூ ஸ்கூல் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க சென்னைனா சென்னை அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னையில கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட ஸ்கூல்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஸ்கூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்கூலை நான் செலக்ட் பண்றேன். வசந்தா வித்யா சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா நீங்க பண்ணிக்கலாம். காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா கூகுள் சர்ச் போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஸ்கூலோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுல என்ன பண்ணணும் நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்கூல் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. வசந்த் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அதுக்கு பக்கத்துல டேக், அதாவது டேக் லைன், முக்கியமான பாப்புலேஷனான லொகேஷன் போட்டிருக்காங்க பாருங்க. போரூர், அதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க காரம்பாக்கம் சொல்லிட்டு. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அட்ரஸ் நம்ம டேக் லைன் இப்போ எப்படி ஹேஷ்டாக் நம்ம சொல்றோம் அதே மாதிரி டேக்ல நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணாதான் அந்த மேப் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம லைவ் டெமோ பார்க்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்டோட லாகின் பேஜ்க்குள்ள போய்க்கிறேன். இப்போ ஹோம் பேஜ் போயிட்டு இந்த இடத்துல ரெஸ்யூம் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்டோடைய நம்ம லாகின் பேஜுக்குள்ள வந்துட்டோம். இப்போ பாருங்க நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செலக்ட் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல எதுவுமே ஷோ ஆகல. இதை நீங்க சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வாட்ஸ்அப்ல வந்திருந்தது. பேரண்ட் அனுப்பியிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்கூல் லிஸ்ட் ஷோ ஆகல. இப்போ எப்படி நம்ம ஷோ பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க பர்சனல் டீடைல்ஸ், பேரண்ட் டீடைல்ஸ், அட்ரஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். அட்ரஸ் டீடைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. வீட்டு முகவரி அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு டோர் நம்பர் இந்த இடத்துல அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டு நம்பர் என்டர் பண்ணிட்டீங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் நீங்க கரெக்டா இந்த இடத்துல கொடுக்கணும். ஸ்ட்ரீட் நேமையும் கரெக்டா ஓகே, அட்ரஸ் கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டோர் நம்பர் வேணும், உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் வேணும், உங்களுடைய நீங்க வில்லேஜா இருந்தீங்கன்னா வில்லேஜ் கொடுங்க. அதே மாதிரி நீங்க அர்பன்ல இருக்கீங்கன்னா அந்த அர்பனுடைய சிட்டி நேம் கொடுங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டையும் இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு நீங்க இந்த இடத்துல கொடுக்குறீங்கனாலும் தாலுக் நேம் நீங்க இந்த இடத்துல கரெக்டா கொடுங்க. சப்போஸ் நீங்க கொடுக்கக்கூடிய அட்ரஸ்க்கும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் மேப்பிங் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல் நேம் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல டோர் நம்பர் அந்த தெரு பேர் மட்டும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்ல சாரி அதாவது ஏஜ் ப்ரூஃப்ல அட்ரஸ் ப்ரூஃப்ல கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகே தான். மற்றபடி இந்த தாலுக்கு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான லொகேஷன் நேம் கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் எப்படி உங்களுக்கு போன இதுல நான் காமிச்சிருந்தனோ இப்போ இந்த இடத்துல ஒரு பாப்புலரான லொகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இதை அப்படியே கூட நீங்க காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பாருங்க. டோர் நம்பர் போட்டாச்சு. சைதாப்பேட், அசோக் நகர், சென்னை. பின்கோடு நம்பர் 6 லட்சத்தி உங்களுக்கு எந்த பின்கோடோ அதை போட்டுருங்க. 6,15,000. மாவட்டம் அப்படிங்கிறது சென்னை. இப்போ இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு மேப்பிங் அப்படிங்கிற இடத்துல சைதாப்பேட்டை, அதாவது நீங்க எந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர்ல உங்களுக்கு ஒரு டேக் லைன் இருக்கு பாருங்க. இதுதான் உங்களுக்கான மேப். இதை நீங்க உங்க வீட்டுக்கு நேரம் அப்படியே நீங்க இந்த இடத்துல அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ சைதாப்பேட்டைக்கு நேரம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு மேப்பிங்ல சரியா உங்களால பார்க்க தெரியல அப்படின்னா இந்த இடத்துல ரைட் சைட்ல 3 டாட் இருக்கும். அதுல மேப் இருக்கும்.
அது பக்கத்துல வந்து ஸ்ட்ரீட் லைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா லைவ் லொகேஷன், அதாவது எந்தெந்த இடத்துல என்ன கடைகள் இருக்கு, என்ன ஸ்கூல்ஸ் இருக்கு, உங்க வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல லைவ் டெமோ கூட நீங்க இந்த இடத்துல வந்து பாத்துக்க முடியும். இந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி கூட நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு நம்ம வந்து மேப்லயே ஒரு ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே மேப் நம்ம கரெக்டா ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு கெட் மேப் அட்ரஸ் அப்படிங்கறதே நீங்க வந்து கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ப்ளூ கலர்ல கிளிக் பண்ணி வச்சிருந்த இந்த டேக் லைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிரும், அதாவது ஷோ ஆயிரும். இப்போ நம்ம நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் அட்ரஸ்ங்கிற இடத்துல வந்து உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேப்பிங் அட்ரஸும் இந்த இடத்துல வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இதையுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் கொடுங்க. அதையும் நம்ம சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல செலக்ட் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூல் வந்து அவைலபிளா இருக்கு. போன முறை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். எந்த ஒரு ஸ்கூல் லிஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகல. அவங்க பேரண்ட் வந்து பண்ணதுல வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எனக்கு டைப் பண்ணி அமைச்சிருந்தாங்க, இந்த மாதிரி எஸ்டி ஆண்டனி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கூல் இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. இப்போ ஸ்கூல் லிஸ்ட் வந்து ஒன்று தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று கிடையாது, 2-3 ஸ்கூல் அந்த சைதாப்பேட்டைக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். அதே மாதிரி உங்களுடைய லொக்கேஷன் அந்த ப்ளூ கலர்ல நீங்க டேக் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த டேக் லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த லொகேஷன் சிம்பிளா நீங்க கரெக்டா ஃபிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் அப்படியே வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆரோ மார்க் அப்படிங்கிற கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ஷனல்ல காட்டும். உங்களுக்கு எத்தனை ஸ்கூல் வந்து வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க விரும்புறீங்க அப்படிங்கறத கேட்கும். இது வந்து ஆப்ஷனல், இது வந்து செலக்டட் லிஸ்ட். சோ இப்போ இது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ். ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நீங்க சேவ் பண்ணி அப்ளிகேஷனா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் ஆகும். இதை நீங்க பிடிஎஃபா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பிரிண்டர் இருக்கு அப்படின்னா நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா வந்து நீங்க ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு இதை கேட்பாங்க, நீங்க போய் எல்லாம் வந்து கொண்டு போங்க. இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்து பாருங்க, இந்த இடத்துல 3 ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். செலக்ட் ஸ்கூல்ஸ், அதாவது ஸ்கூல் லிஸ்ட்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த இடத்துல 3 ஸ்கூல்ஸ் வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய ஆசைப்படி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 3 ஸ்கூலுமே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி ஸ்கூல் வந்து ஷோ ஆகல அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்கிட்ட வந்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா DM, வேற ஸ்கூல் காலேஜஸ் அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் என்கொயரி வேணும் அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து DM பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதே மாதிரி நம்ம எஜுகேஷனுக்காகவே, அதாவது இந்த ஸ்கூல் காலேஜஸ் அட்மிஷனுக்காகவே தனியா வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்தெந்த காலேஜ் எந்தெந்த ஸ்கூல்ல இருந்து எந்த டேட்ல வந்து அட்மிஷன் ஓபன் பண்றாங்க, எந்த டேட்ல வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க, 12th ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், 10th ரிசல்ட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்றாங்க, அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அட்மிஷன் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். அதுக்கான லிங்கையும் உங்களுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், போயிட்டு வந்து செக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.